+2 படிக்கும் போதே டேட்டிங் செய்தேன், திருமணத்திற்கு முன்பே லிவிங் டுகெதர். கீர்த்தி சுரேஷ் ஓபன் டாக். நடிகை கீர்த்தி சுரேஷ் அவருடைய நீண்ட நாள் காதலன் ஆண்டனியை சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார். தமிழில் ஒரு சில படங்கள் தவிர்த்து மிகப்பெரிய அளவில் கீர்த்தி சுரேஷ் படம் சரிவர போகவில்லை என்றாலும் கூட கீர்த்தி சுரேஷ் சினிமா கேரியரில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து வருகின்றவர் நடிகர் விஜய் என சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. கீர்த்தி சுரேஷ் சினிமா வாய்ப்பு குறைந்த போது விஜய் தன்னுடைய மேனேஜர் ஜெகதீஷ் தயாரிப்பில் ஹீரோயின் சப்ஜெக்ட் படமாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் விஜய். அதே போன்று தன்னுடைய சிபாரிசில் இயக்குனர் அட்லியிடம் தெரிவித்து ஹிந்தி சினிமாவில் கீர்த்தி சுரேஷுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் நடிகர் விஜய். அந்த வகையில் அட்லி தயாரிப்பில் ஹிந்தியில் பேபி ஜான் படத்தில் அறிமுகமானார் கீர்த்தி சுரேஷ். அந்த அளவிற்கு கீர்த்தி சுரேஷ் மீது அக்கறை கொண்ட நடிகர் விஜய்க்கு திருமணத்திற்கு முன்பே தன்னுடைய காதலன் ஆண்டனியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் திருமணத்திற்கு முன்பு யாருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார் மற்றும் பள்ளியில் படிக்கும் போதே டேட்டிங் போன நிகழ்வு என அனைத்தையும் ஓப்பனாக பேசியுள்ளார். அந்த பேட்டியில் பேசிய கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கணவர் ஆண்டனி தட்டில் என்னிடம் காதல் ப்ரப்போஸ் செய்து 15 ஆண்டுகள் ஆகியுள்ளது என தெரிவித்த கீர்த்தி சுரேஷ் சமூக வலைதளமான ஆர்குட் மூலம் ஆண்டனியுடன் பழக்கம் ஏற்பட்டது என்றும் அவருடன் முதலில் தொடங்கியது நான் தான் என தெரிவித்த கீர்த்தி சுரேஷ் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் இருவரும் முதல் முறையாக சந்திப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பு இருவரும் 4 மாதத்திற்கு சாட்டிங் செய்தோம் என தெரிவித்த கீர்த்தி சுரேஷ் மேலும் குடும்பத்துடன் தான் இருந்ததால் காதலனை தன்னால் பார்க்க முடியாது என்றும் ஆண்டனி 2010இல் என்னிடம் ப்ரப்போஸ் செய்தார். 2016க்கு பிறகு எங்களது உறவு தீவிரம் அடைந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு மோதிரம் அணிவித்தார். அதை திருமணம் வரை நான் கழட்டியதே கிடையாது. நான் நடித்த படங்களில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம் என தெரிவித்த கீர்த்தி சுரேஷ் மேலும் தொடர்ந்து பேசிய போது திருமணம் என்கிற கனவு நனவாகிய அந்த தருணம் மனம் நிறைவாக இருந்ததோடு உணர்வு பூர்வமாக இருந்தேன் என தெரிவித்தவர் +2 படிக்கும்போது இருவரும் டேட்டிங் செய்ய தொடங்கியதாக தெரிவித்தவர் தன்னை விட 7 வயது மூத்தவரான காதலன் ஆண்டனி கத்தாரில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் 6 ஆண்டுகள் வரை நீடித்தது என தெரிவித்த கீர்த்தி சுரேஷ் மேலும் கொரோனா காலகட்டத்தில் ஆண்டனியுடன் லிவிங் டுகெதரில் இருந்ததாக ஓப்பனாக பேசிய கீர்த்தி சுரேஷ் காதலன் ஆண்டனி தன்னுடைய கேரியருக்கு மிகவும் ஆதரவாக இருந்ததாகவும் அந்த வகையில் அவர் யாராவது அதிர்ஷ்டசாலி என்று சொல்வதை காட்டிலும் நான் தான் அவரை மனமுடித்ததில் அதிர்ஷ்டசாலி என்று உணர்கிறேன் என கீர்த்தி சுரேஷ் பேசியது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்